கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜெப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. தினந்தோறும் ஜெபியுங்கள். தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கின்றவருமாய் இருக்கின்றார். நீர் ஒருவரே ஆண்டவர். சங்கீதம் 86:10 சொல்லக்கூடிய அழகான வார்த்தை. நம்ம தியானிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஒரு சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம், ஆண்டவருக்கு அங்கே எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஆனாலும் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் தேவனுடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியம் உள்ளதுமாக இருக்கின்றது. உபாகமம் 10:17. இப்படியாக நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம தியானிக்கின்ற பொழுது அவ்வளோ ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். எனக்கு எத்தனை பேர் பைபிள் படிக்கிறீங்கன்னு தெரிலല്ലോ. படித்து பாருங்கள், அது ஒரு வைப்புங்க. கண்டிப்பாக படிக்கும் போதே அப்படி ஒரு வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க, அந்த வார்த்தை அவ்வளோ அற்புதத்தை சொல்லும் அப்படின்னு சொல்லலாம். பைபிளை திறந்து வாசிக்கிற அந்த வார்த்தை நம்ம கூடயே பேசும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவ்வளோ மகத்துவமானது அப்படின்னு சொல்லி. பைபிளை ஃபோனில் டவுன்லோட் பண்ணி படிக்கிறத விட, பார்க்குறத விட, பைபிள் ஒன்று வாங்கிட்டு அதை நீங்கள் தினந்தோறும் காலையில் படிச்சுட்டு இரவில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு வசனம் படிச்சுட்டு பாருங்களேன். ஒவ்வொரு நாள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களே கமெண்ட்டில் சொல்லுவீங்க, பிரதர் என் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடந்துச்சு, அதிசயங்கள் நடந்துச்சு, சாட்சி சொல்ல போகிறீங்க. இன்றைய நாளில் ஒரு சின்னதாக ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். அது ஒரு ஃபன்னாக இருந்தாலும் சரி, ஆனால் சிந்திக்கக்கூடிய ஒரு கதையாக தான் இருக்கும். என்ன அப்படின்னா, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா செம குண்டாக இருக்காருங்க. சரிங்களா? செம குண்டு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எல்லாரையும் பார்க்குறாரு, எல்லாருமே நல்லா ஒல்லியாக ஃபிட்டாக இருக்காங்களே, நம்மளும் என்ன பண்ணலாம், ஃபிட்டாக ஆகிறதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி இங்கே இருக்க ஒரு சில விஷயத்தை போய் தேடி பிடிச்சி பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன நினைக்கிறேன்னா, வெளிநாட்டுக்கு போகலாம், அங்கே பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நம்மளை ஒல்லி ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோன்னா வெளிநாட்டுக்கு போகிறாரு. அங்கே பார்த்திங்கன்னா ஃபிட்னஸ் சென்டர் இருக்குது. இது மாதிரி குண்டாக இருக்கீங்களா, உங்களை ஒல்லி ஆக்குற அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உள்ளே போகிறாரு. போனதுமே அவங்க 2 ஆஃபர் கொடுக்குறாங்க. முதலாவது ஆஃபர் என்ன அப்படின்னா, 5 லட்சத்துக்கான ஒரு பேக்கேஜ் இருக்குது. அடுத்தது 5000 ரூபாய் பேக்கேஜ் ஒன்று இருக்குது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏங்க நமக்கு 5000 ரூபாயே போதும், 5 லட்சம் ரொம்ப அதிகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு 5000 ரூபாய் கொடுத்துட்டாருங்க. கொடுத்துட்டு ஓகே நாளைக்கு காலையில் வந்துடுங்க, ஷார்ப்பாக ஒரு 10 மணிக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, காலையில் சீக்கிரமே வந்துடுறாரு, 10 மணிக்கு முன்னாடியே வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் ஓகே நம்மளுடைய ட்ரைனிங் செக்ஷன் ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த 2ஆம் நம்பர் ரூமுக்கு போங்க உள்ள அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்றாங்க. உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா உள்ளே ரூம்குள்ளே வராரு. இவர் உள்ளே போனதுமே கதவு லாக் பண்ணிட்டாங்க வெளியில். உள்ளே சுற்றி முற்றி பார்க்குறாரு, என்னடா இது நம்ம ரூமில் தள்ளப்பட்டிருக்கோம், இந்த ரூமில் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மூளையில் ஒரு பெண் 20 வயசு இருக்கும், ஒரு பொண்ணு நிற்கிறான். இவளுக்கு ஒரே ஆச்சரியம், அடடான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பொண்ணு துரத்திக்கிட்டு ஓடுறாரு. அந்த பொண்ணும் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு, முடியல, கதவு தட்டிட்டு வெளியே வந்துடுறாரு. ஏங்க என்னால் முடியலங்க, ஏங்க உங்கள் உடம்பு குறையணுமா வேணாவா, நாளைக்கும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா வீட்டுக்கு வந்துடுறாரு. அவர் வந்ததுக்கப்புறம் யோசிக்கிறாரு, சரி 2 ஆஃபர் கொடுத்தாரு, ஒன்று 5 லட்சம், ஒன்று 5000. 5000 ரூபாய்க்கே பார்த்தீங்கன்னா 20 வயசு பொண்ணு, அப்போ 5 லட்சம் எப்படி இருக்கும் பார்ப்போன்னு சொன்னால் பண்ணுறாரு. 5 லட்சத்தை ரெடி பண்ணிட்டு, ஏங்க எனக்கு 5 லட்சத்துக்கான ஆஃபரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நீங்கள் என்ன பண்ணுங்கள், காசை கட்டிவிடுங்க, நாளைக்கு வாங்க ஓகேங்களா, நாளைக்கு ஒரு 7 மணிக்கு வந்துடுங்கன்னு சொல்லி போகிறாரு. இவருக்கு தூக்கமே இல்லை. என்னடா இது 5000 ரூபாய் கொடுத்தாலே 20 வயசு பொண்ணு இந்த ரூமில் இருந்துச்சு, அப்போ 5 லட்சம் கொடுத்தா எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ட்ரீம்லேயே இருக்காரு. காலைல வராரு, அவருக்கான ரூம் என்னென்னா 4ஆம் நம்பர். உள்ளே போகிறாரு, கது லாக் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இவருக்கு ஒரு சந்தோஷம், இந்த ரூமில் அப்படின்னு சொல்லி திரும்பியும் அந்த மூலையில் பார்க்குறாருங்க. பார்த்தா 90 வயசு பாட்டி. அது பார்த்திங்கன்னா அந்த பாட்டி என்ன பண்ணா, இவரை துரத்து தான். இவரும் உள்ளுக்குள்ளே சுற்றி வராரு. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாங்க, கவு தட்டி வெளியே வந்துடுறாரு. ஏங்க முடியலங்க என்னால், போங்க நான் இனிமேல் வரமாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே வராரு. இதனுடைய அர்த்தம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, உங்களுடைய உடம்பை குறைக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும், நான் டயட்டில் இருக்கணும், ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி காசு கொடுத்து ஏமாறதை விட உங்கள் வாயை கட்டினீங்கனாலே போதும்.
எப்படி சொல்கிறதுனா, உடலுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவை உட்கொண்டு, உடல் பயிற்சி செய்து, நீங்கள் உங்கள் உடம்ப நல்லா மெயின்டெயின் பண்ணாலே, உடலில் இருக்க கொழுப்பெல்லாம் கரைஞ்சி நல்லா ஃபிட்டாக இருக்கலாம்னு சொல்கிறதுக்காக தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்காக தான் சொன்னேன். யார் மனசையும் புண்படுத்துவதற்கான அல்ல. இந்த கதையை கேட்டு நீங்கள் கடந்து போங்க. வாழ்க்கையில் எதுவுமே பார்த்தீங்கன்னா, கிடைக்குதேன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, கிடைக்குதுன்னு சொல்லி எல்லாமே நம்ம இது பண்ணோம் அப்படின்னா, ஒரு கட்டத்தில் அவ்வளோதான் தாங்க மாட்டோம். பஸ்ட் ஆகிடுவோம். முடியலடா சாமி இந்தடா அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். ஸோ இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் கிட்டே இருக்கிறத பகிர்ந்து கொடுங்க, எல்லாருக்கிட்டையும் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், உற்சாகமாக இருங்க வாழ்க்கையிலன்னு சொல்லி இன்றைய நாள் ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, மகத்துவமான பெரிய தேவனாய் இருக்கின்றபடியினால் உம்மை சோத்தரிக்கின்ற ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்துள்ள ஆச்சரியமான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் வேதனையும் கண்ணீரும் காணும்போது உம்மை துதிக்க எங்களுக்கு உதவி பண்ணுவீராக. எங்கள் இருதயம் எப்போதும் நன்றியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்திருப்பதாகப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு எங்கள் குடும்பத்திற்கும் பெரிதான ஒரு பலத்த பாதுகாப்பை தந்து ஆசீர்வதிப்பீராக. மூடப்பட்ட எல்லா வாசல்களையும் திறந்து வழி இல்லாததாக காணப்படும் இடங்களில் வழியை உண்டாக்குவீராக ராஜா. எல்லா சத்துருவுக்கும் மறைவான நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பீர் நம்புகிறேன் ஆண்டவரே. எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வீர் நம்புகிறேன் ஏசப்பா. எங்கள் வாழ்க்கையை விடுவிப்பீராக. எங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் உம்முடைய ஆச்சரியமான ஆசீர்வாதங்கள் விளங்க பண்ணுவீராக. உம்முடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் பலத்தினாலும் அனுதினமும் எங்களை நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயெல்லாம் அகற்றி போடுவீராக. உம்மால் கூட கறி முஞ்சும் இல்லாண்டவரே, பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. சோர்ந்து போகும் மேலையில் கூட ஆண்டவரே, நீரே எங்களுக்கு பக்கபலமாக இருப்பின் நம்புகிறேன் ஏசப்பா. வாழ்க்கையில் எங்களுக்கு உம்முடைய ஆசீர்வாதங்கள் போதும் போதும் சொல்கிற அளவுக்கு பலிகி பெருக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பொருளாதாரத்தில் உயர்த்த வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிப்பீராக. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்கப்பா, சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன்ப்பா. குழந்தைங்கள் எல்லோருமே ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.